இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபைனல்ஸ் விளாட்றோம் வேர்ல்டு கேமில். இப்போ ஃபைனல்ஸில் சரி போர்ச்சுகலால் உண்மையாக தான் ஜெயிக்க முடியல, பரவாயில்ல நம்ம போர்ச்சுகல்கிட்ட வந்து இப்படியாச்சும் ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னா நம்ம டீம் வந்து எதிர்த்து போர்ச்சுகல்காக விட்டு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக போர்ச்சுகல்கிட்ட பாலை பாஸ் பண்ணி விட்டு என்கிட்ட விளாட வேண்டியதான். ஐயா நீங்களே பாஸ் பண்ணிக்கிறீங்களே. சச்சோ நம்ம ரொம்ப அப்படியே நீங்க மாதிரி விளாடும். இதுதான் கோலா? ஐயோ போர்ச்சுகல் யாரையா நீங்கள்? பரவாயில்ல, கேமில் கூட கேவலமாக தான் இருக்காங்க. கலைஞர் ரொனால்டோ தான், ஆனால் வெறியாத்திரம் நம்மளை எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. என்ன நீங்கள் நோ 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 எதுவும் பண்ணக்கூடாது. பரவாயில்லையே, நல்லா பாஸ் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. நோ 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 எதுவும் பண்ணாதடா டே. நல்லா இது மாதிரி என்ன பண்ணுறீங்க டே? இது பேசாமல் நம்மளே ஓன் விட்டுறலாமா? விட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல் பரவாயில்ல. போர்ச்சுகல் நம்ம ரொனால்டோட டீம் வந்து ஜெயிச்சா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இது என்ன கேமுன்றது தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, எஃப்சி மொபைல் தான். இந்த கேமெல்லாம் நல்லா விளாடிட்டுருக்கேன். இந்த இதை பற்றி ஆக்சுவலி இந்த எஃப்சி மொபைல் அப்படின்ற இந்த மொத்த கேம்லேயுமே என்கிட்ட ஒரு நல்ல ஒரு சூப்பரான மீடியம் ஐடின்றது ஒன்று இருக்குது. அந்த ஐடியை பற்றி யாருக்காவது போடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, ஒரு கன்செப்டை மட்டும் போட்டு விட்டுருங்க. கமெண்ட் போடலாம். நானே கண்டென்ட் இல்லாமல் சுற்றிட்டு தான் அந்த மாதிரிலாம் கேம்ஸ் எதையாவது போட்டு விட்டு சரின்னு கண்டென்ட்டை கொடுப்போன்ருக்கேன். அதனால் இந்த மாதிரி எனக்கு கண்டென்ட் இல்லை, இந்த மாதிரி எதையாவது சொல்லி கொஞ்சம் கண்டென்ட்டை பற்றி ஏற்றி விட்டிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் ஜெகத்து மீடியா போகும். அதுதான் ஒரே இது. ஓடிக்காமல் ஓடுங்க ரொனால்டோ. என்னங்க ரொனால்டோ நண்பர் அப்படியே ரொனால்டோ கிட்ட கொடுத்து ரஃபேல் லேவா அப்படியே ரொனால்டோ என்ன ரொனால்டோ இவரு பிடிக்கவே மாட்டேங்கிறாருங்க. இவரு பாலை நம்மக்கிட்ட இருந்து எடுக்கணும். அப்பா ரஃபேல் லேவா சூப்பருங்க. ஓன் கோல் வச்சிடலான்னு பார்த்தா ஆஃப் டைம் ஆயிடுச்சு. ஆஃப் டைம் முடிச்சுட்டு வந்தோடனே எல்லாரையும் போட்டு போனது நம்மளே ஓன் கோல் வச்சிடறான் போக பார்த்தா எங்கள் அடிக்க மாட்டாங்க போல். பரவாயில்ல. அதுக்கப்புறம் பெனால்ட்டின்னு தான் போய் நம்ம கண்டென்ட்டே பிடிச்சி இழுத்து வெறிங்க. அது கண்டென்ட் இல்லாமல் இருக்கேன். கொஞ்சம் வீடியோவை பார்த்து அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே இருப்பேன். ஐயோ எல்லோ கார்டா ரெட் கார்டா என்னன்னு தெரில. என்ன கார்டோ தெரிலங்க, கட்சியில் பார்த்தா தான் தெரியும். புடிச்சிட்டார். ஏங்க நான் இங்கே வச்சா ஏங்க இவங்க ஓட் பிளே அடிக்க விட மாட்டேங்கிறாங்க. கிளியர் தாங்க கொடுக்குறாங்க. கடைசி வரைக்கும் கோல் கீப்பர்கிட்டே ஓடி போய் இப்போதைக்கு பண்ணன்றதை பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு பெனால்ட்டின் மாதிரி ஏதாவது வரட்டும். ஐயோ கோல் கீப்பர் ஓன் கோல் ஆச்சு. ஃபைனலி போர்ச்சுகலுக்காக ஒரு பக்காவான ஓன் கோலை நம்ம கோல் கீப்பர் தோழரே அடிச்சு கொடுத்துட்டாரு. மஜாவான தோழராக இருப்பார் போல. அதுக்கப்புறம் அப்படியே போர்ச்சுகல் கிட்ட பாலை கொடுத்துட்டு நாங்கள் போர்ச்சுகல் எடுத்துக்குவோங்க பாலை. வெரி குட் போர்ச்சுகல். இப்போ நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனால் அந்த கேமில் இந்த நானாக ஒன்று நம்ம விளாட்லான்னா ஒன்று உட்காந்துடுறோம். இல்லைன்னா நம்ம கண்ட்ரோல்ஸ் நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அப்படியே அடிக்க ரொனால்டோ போட்டார் தலைவர் வியூ போட்டார். ஓகே, அதெல்லாம் அந்த தேவையில்லாத இப்போட அதாவது ஒரு 2 நிமிஷம் இந்த கேமை பிடிச்சி இழுன்னு இழுக்கிறோம். இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண வேணாம். நமக்கு கோல் அடிச்சுட்டு கேவலமாக எதிர்த்து தோக்க வைப்பாமா, அருமையாக ஒரு இது தோக்க வச்சிடலான்றதான். ஓடுகையா எதிர்த்து நம்ம
எனக்கு ஃபுட்பால் இதெல்லாம் சுத்தமாக கிடையாதுங்க. கிரிக்கெட்டை பற்றியே எனக்கு ஒழுங்காக ஒன்றும் தெரியாது. ஃபுட்பால் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபிஃபா வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எஜிப்து கேப்டன் யாருன்றதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு யாரும் தெரியாது. ஓடுகிற ரொனால்டோ என்னாக ஒரு ரொனால்டோ இப்போ இந்த கோல் கீப்பர் மட்டும் பிடிச்சானா நான் வெறியாடுவேன். ஐயோ இங்கேவா இருக்கான், அவரே அடிச்சு விட்றாருங்க. கோல் கீப்பரே வெறி ஆகிட்டு. சரி ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தான் பார்க்கணுமே தவிர பிடுங்கிட்டு இதுக்கப்புறம் அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவனையாவது பாருங்கள். இப்போ ஃபவுல் ஆகிற மாதிரி இருக்குது. ஏதாவது ஸ்லைடு போட்டு முடிச்சு விட்றேன். ஏங்க இப்போ நாங்கள் திடீர்னு ரொம்ப நல்லா விளாட்றாங்க. ஸ்லைடு அடிச்சாச்சு. அப்பா இந்த கேமில் கொஞ்சம் காமெடியாக கிராஃபிக்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் அந்த கேமில் இது அவ்வளோதாங்க. போர்ச்சுகல் அது சாம்பியன்ஸ். உண்மையான ஃபீஃபாவில் தான் ஆக முடியல. இந்த எஃப்சி மொபைல் வேர்ல்டு கேம்லையாச்சு ஆயிட்டாங்க. பரவாயில்ல. திஸ் வீடியோஸ் ஃபார் ஆல் போர்ச்சுகல் ஃபேன்ஸ் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம இந்த கேமை பற்றி நிறையா போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டு விட்ருங்க. இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். யூடியூப் சேனல் ரொம்ப நல்லா நடத்தாமல் இருந்தோம். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க. என்கரேஜிங்காக இருக்கும். வரேன் கைஸ். பை.